ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட் அண்ட் இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். அந்த அப்டேட்டுங்கிறத விட ஒரு அழகான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரி வாங்க, அது என்ன அப்டேட் அப்படின்னா பட்டா இல்லாத புறம்போக்கு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம எப்படி பட்டா வாங்கிறது, எந்த நிலத்துக்கு எப்படி ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேயா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், புரியவும் செய்யும். எந்த நிலத்துக்கு எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பட்டா இல்லாத புறம்போக்கு இடம் ரெண்டாக பிரிப்பாங்க. அது எப்படி அப்படின்னா ஆட்சேபணையற்ற புறம்போக்கு, அதாவது அன்அட்ஜஸ்டபிள் புறம்போக்கு, ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு, அதாவது அட்ஜஸ்டபிள் புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரிப்பாங்கங்க. இந்த 2 விதத்தை பொறுத்து தான் பட்டா கொடுக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. அதில் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலத்தில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா கிராம நத்தம், நஞ்சை தரிசு, புஞ்சை தரிசு. கிராம நத்தம்னா கிராம மக்களில் மேடான பகுதியை கண்டறிகிறது தான் அதுதான் கிராம நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் வீடு கட்டி வாழ எந்த ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நத்தா பட்டா, அதாவது கிராம நத்தா பட்டா நமக்கு வழங்கப்பட்டது. இப்போ இடையிலேயே நிலங்கள் எங்கு காலியாக உள்ளதோ அல்லது யாருடைய ஆக்கிரமிப்பு இல்லாமலும் பார்ப்பது அரிது. எனவே அந்த ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டிய பின் அல்லது நஞ்சை புஞ்சை தரிசு அல்லது அனாதையான பயன்பாட்டுக்கு உள்ளவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஏற்கனவே இப்போ தான் சமீபத்தில் கிராம நத்த பட்டா எல்லாருக்குமே வழங்கப்பட்டது. ஓகே, இந்த மாதிரி லேண்டுக்கு, அதாவது நஞ்சை தரிசு, புஞ்சை தரிசு, இதுக்கெல்லாம் கிராமம் பட்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசிட்ட நம்ம கோரிக்கை வைக்கலாம். கொடுப்பது அரசின் முடிவை பொறுத்தது. அதாவது இவங்களுக்கு பட்டா வழங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அரசோடைய டிசிஷனில் தான் இருக்குது. அரசுக்கு பொது பயன்பாட்டுக்கு அவை தேவை என கருதினால் பட்டா மறுக்கப்படும். கிராம நத்த, அதாவது இப்போ கவர்மெண்ட்டுக்கு அந்த லேண்டு தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பட்டா கொடுக்கறத மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலத்தில் நீங்கள் தங்கியிருக்கீங்க ரொம்ப வருஷமாக அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாகவே கவர்மெண்ட்டில் மனு எழுதி கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பட்டாவுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த நிலம் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாகவே கவர்மெண்ட் உங்களுக்கு பட்டா வழங்கும். அதுக்கப்புறம் ஆட்சேபணை உள்ள புறம்போக்கு அப்படின்னா இந்த பிரிவில் நீர்த்தேக்கம், இந்த மாதிரி குளம், குட்டை, இந்த மாதிரி வாய்க்கால் பரப்பு, ஏரி, கண்மாய், இந்த மாதிரி இடம்தாங்க அடங்கும். அதாவது நீர்த்தேக்கம் முக்கியமாக இருக்கிறது இந்த இடம். இந்த இதில் ஆக்கிரமிப்பு செய்வது ரொம்பவே குற்றமாக கருதப்படுறாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு ஒருபோதும் பட்டா வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் யார் மூலியமாக போனாலுமே இதுக்கு பட்டா வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீர்த்தேக்கம் பகுதியிலலாம் நம்ம வீடு கட்டி இருந்தோம்னா ஸ்ப்ளெட்லாம் வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த நீதிமன்றம் அரசாணை அதாவது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாண்பானை நீதிமன்றத்தில் அரசாணை எண் 540 கீழ் முறையிட்டால் மேற்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது குறித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்கள் நீர்நிலை புறம்போக்கு, மயானம், சாலை, காடுகள், மேய்க்கால் தோப்பு, இந்த மாதிரி லேண்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாகவே ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு பட்டா கிடைக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் பட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான லேண்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை எடுத்து பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எந்த லேண்டில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை ஆட்சேபணை உள்ளதா இல்லை ஆட்சேபணையற்றதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஆட்சேபணையற்றது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாகவே உங்களுடைய ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து
கவர்மெண்ட்டில் வந்து மனு கொடுத்தா கண்டிப்பாக வந்து பட்டா வழங்கப்படும். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத இடங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பட்டா கொடுப்பதும் மறுப்பதும் வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. அதையும் முதல்ல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் நீங்கள் ட்ரை பண்ணுறத கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது இப்போது ஏன் ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலங்களில் அரசு என்ன வகைப்படும் செய்துள்ளதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொது பயன்பாட்டுக்கு தேவையான நிலங்கள் என்பதால் அவை எப்போதும் ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு என்கிற வகைப்பாட்டில் தான் வந்து வகைப்படுத்தப்படுதாங்க. அதாவது வந்து இது வந்து பொது பயன்பாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து பட்டா கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து அதுக்கு வந்து நீங்கள் பட்டா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.